வணக்கம் நேயர்களே, நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா ஜல்லிக்கட்டில சிறந்த மாடுகளையும் ஜல்லிக்கட்டுக்காக அதிக திறமை வாய்ந்த காளைகளை இன்னொருலயும் வளர்த்துட்டு வர அண்ணன் அறிவு அண்ணன் அவரோட கடையில தான் நம்ம இருக்கோம். அவர்கிட்ட ஜல்லிக்கட்டுக்கான காளைகளை எப்படி தேர்வு செய்வது, எந்த மாதிரியான கன்றுகளை தேர்ந்தெடுப்பது என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதோட பராமரிப்பு பிளஸ் மாடுகளுக்காக காரசாரமாக வளர்ப்பதுக்காக என்னென்ன பண்ணணும், மாடு கடையில சுத்துவதுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பத்தி ஒரு சில தெளிவான ஒரு விளக்கத்தை எப்பேற்பட்ட மாடு எடுத்தா சுத்தும், என்ன மாடு எப்படி போகும், போக்குல போகும், எப்படி உம்பச்சேரி காளைகள் எப்படி காரசாரமா இருக்கு, அது எதனால இவ்வளவு ஆக்ரோஷமாகவும், அதாவது நம்மளுடைய நெருங்கிய பழைய ஒரு ஓனரிடம் நெருங்கிய ஒரு நண்பனாகவும், அதாவது வாடியில் தன் பேரை துச்சமன, தன் உயிரை துச்சமன எண்ணி தன்னுடைய உரிமையாளருக்காக அந்த பரிசையும் அந்த பேரையும் புகழையும் எவ்வாறு கொடுக்கிறது என்பதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அறிவண்ணன் அவர் இவங்கதான் அறிவண்ணன். நிறைய அதிகப்படியான காளைகளை ஜல்லிக்கட்டுல தன்னுடைய பேர்ல அவுத்து சுத்து மாடு என்ற பேர் எடுத்து அறிவு அண்ணன் என்கிற பேரை இன்ன வரலையும் நிலையாட்டி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட மாடுகளை எப்படி தேர்வு செய்வது என்று தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம்ப்பா. வணக்கம். எப்படின்னா எப்பேர் இன்ன வரலையும் வாடியில நானே உங்களுக்கு கண் கூட பார்த்திருக்கேன், உங்க மாடுகள் எல்லாம் பார்த்திருக்கேன். ரொம்ப ஒரே ஆளுதான் அந்த மாட்டை கொண்டு உள்ள அடைக்கிறீங்க, ஒரு மூக்கு கயிறு கூட இல்லாம அடைக்கிறீங்க. எப்படின்னா இந்த அளவுக்கு உங்க மாடுகள் எல்லாம் காரசாரமாகவும் எப்படி பாய்ச்சல் தன்மையா கொண்டதாகவும் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாய்ச்சல் மாட்டிலே கிடக்கு, வீட்டுல வண்டி வைக்கிறது இல்ல, மாட்டுல கிடக்கிறதான் நம்மளுடைய வேடிக்கை வைக்கும் போது அப்படி கழுத்துல 2 கவுரு போட்டு பிடிச்சி நம்மள்ட்ட கட்டு போடும். நம்ம வளர்க்குறோம் போறோம்ல, அதெல்லாம் நம்மள்ட்ட கட்டு போடுது. அது அப்படியா? எப்படி என்ன மாதிரி மாடுகளை பார்த்து தரமா பார்த்து இந்த மாட்டு கண்ணு பாயும், இந்த மாட்டு கண்ணு பாயாதுன்னு தெரியும்ல. உங்க கடையில இப்ப இருக்கிற அனைத்து காளை கன்றுகளும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் பாய்ச்சல் தன்மை கொண்டதாகவும் இருக்கு. ஆமா. எப்படின்னா இப்ப இந்த மாடுகளை எப்படி சூஸ் பண்ணி நீங்க எடுத்து வளர்க்குறீங்கன்னா, கால வழிகால தான், நல்ல வழிகால போட்டா நல்ல எல்லா கண்ணும் பாயும், எல்லா கண்ணும் பாயும். சரி, சிறந்த காலையை நல்ல வேகமான மாட்டு காலையா போடுறது பொறுத்து இருக்கு. அப்படியா? சரிண்ணா. இன்னொருலயும் எத்தனை காளை சேல்ஸ் பண்ணிருப்பீங்கண்ணா? 100க்கு மேல இருக்கும்பா. 100க்கு மேல சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னொருலயும் மாடு எடுத்துட்டு போனவங்க ஏதாச்சும் மிஸ்டேக்னு ஒருத்தவங்க போன் பண்ணி சொல்லிருக்காங்களா? இன்னொருலயும் சொல்லவே இல்லை. நானும் எனக்கு தெரிஞ்ச வரலையும் உங்க மாடு சிறப்பா பாஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வாடிக்கையாளர் நிறைய சப்ஸ்கிரைபர் போதும்பாங்க. இல்ல, நானே உங்கள்ட்ட ஒரு மாடு ஒண்ணு எடுத்துட்டு போயிருக்கேன். அது நல்லா பாய்ச்சலா சுத்த மாடா நின்னுட்டு இருக்கேன் என் வீட்டுல. இன்னும் எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க, நான் கொடுக்கறதா இல்ல. அடுத்து எனக்கு ஒரு கன்று நீங்க நல்ல கண்ணா தேர்வு செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பா. நம்ம வாடிக்கையாளர் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைபர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் எங்களாட்டி பதில் சொல்ல முடியல. சரிப்பா. அண்ணனை பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிதான் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன்னா, வாடிக்கையாளர் பார்த்துட்டு நம்ம யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு கேட்கறவங்களுக்கு நல்ல கண்ணா உங்க பேர் விளங்குற மாதிரி அறிவண்ணன்ட்டு மாடு வாங்கிட்டு வந்தேன், நல்லா பாயுது, என் மாடு ஓட கிடையாது, இன்னும் சுத்துது, அப்படி காரசாரமா இருக்கு அப்படிங்கறது பேர் சொல்லணும். எப்படின்னா இந்த உம்பளச்சேரி மாடு ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா, மத்த மாடுகளை காட்டிலும் உம்பளச்சேரி மாடு ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா நிக்குது, உரிமையாளர்கிட்ட இவ்வளவு இதுவா நிக்குது? ஏன் அப்படி மலைங்க காட்டுக்கு போகுது, இது தெரு ஊட்டி பார்க்கலாம் போறது கிடையாது, மலையில மேஞ்சி வருது இல்ல, மண்ணுக்கு மண்ணு ஒரு ஊருக்கு தந்தாப்புல அது மேயுது. அந்த மண்ணோட வலிமையும் இருக்கு, மாட்டோட வழிகாலும் இருக்கு. சரி சரி. நானே இப்ப சும்மா நேரத்துல ஒரு கடலை மிட்டாய் தான் கொடுத்தேன். அண்ணன் இது நம்ம ஆளுதான் அப்படின்னு சும்மா பக்கத்துல கூப்பிட்டு காமிச்சதுக்கே தன்னுடைய பாசத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. இதுவே அண்ணன் பக்கத்துல இருந்தா ரொம்ப ஆக்ரோஷமா பாஞ்சிரும். ஆமா, இதுதான் 2 நேரங்களே. இது போல மாடுகளையும்
மற்றும் கண்டுகளையும் அதோட வரலாறுகளையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கித்தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.